குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சோசியல் சயின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ். இதில் ஒரு காலச்சுவடி கொடுத்துருக்காங்களா, என்ன நியூஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவிலேயே இருப்பு பாதை எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1856ஆம் ஆண்டு. எந்ததுக்கு இடையிலனா ராயபுரத்திற்கும் ஆற்காடு. இப்போ நம்ம அதை வாலாஜா ரோடு அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு இடையில் அமைக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ எந்த வருஷம் 1856 எதுக்கும் ராயபுரத்திற்கும் ஆற்காட்டிற்கும் இடையே அமைக்கப்பட்டது. சரிங்களா? பாருங்கள், ஆன்சர்ஸ் பாருங்கள். தமிழ்நாட்டில் சர்வதேச விமான நிலையம் இல்லாத நகரம் எதுனா சேலம். அடுத்து அலகாபாத் மற்றும் நைனி இடையே உலகின் முதல் டேஸ் நடைபெற்றதுன்னா விமான அஞ்சல் சேவை தான் நடைபெற்றது. அடுத்து பாருங்கள், காவ்யா டார்ஜிலிங் செல்ல விரும்புகிறார். அவர் விரைவாக சென்று வர பொருத்தமான வாகனம் எதுனா ஹெலிகாப்டர். நெக்ஸ்ட் ஒன், சஞ்சய் 17 ஜூலை 2023 மும்பையிலிருந்து புறப்பட்டு 18 ஆகஸ்ட் 2023 அமெரிக்கா சென்றடைந்தார். அவர் சென்ற வாகனம் என்னவா இருக்கும்? விமானம் தான்ப்பா. அடுத்து, உலகின் முதல் விமான அஞ்சல் சேவை எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1911பா. நெக்ஸ்ட் ஒன், வாகனத்திற்குரிய வழித்தடத்தை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாகனம் பாருங்கள், கப்பல் நீர்வழி தானேப்பா, விமானம் வான்வழி, பேருந்து சாலை வழி, இது தொடர்வண்டி என்ன கொடுத்துருக்காங்க, இருப்பு பாதை வழி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது விமானம் ஆகாய வழி, அதாவது வான்வழி, இது கப்பல் நீர்வழி, இது இருப்பு பாதை வழி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த இந்தியா மேப்பில் தங்க நாற்கர சாலை எந்தெந்த நகரங்களை இணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, அந்த 4 நகரங்களை இணைக்கக்கூடியது தான் தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா. இதில் கொஸ்டின் பாருங்கள், தங்க நாற்கர சாலை இணைக்காத நகரம் எதுனா கன்னியாகுமரி. சென்னை, மும்பை, புதுடெல்லி இருக்கா, இதுதான் இணைக்காதது. அடுத்து பாருங்கள், நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாத வாகனம் எது? விமானம். நெக்ஸ்ட் ஒன், வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த கப்பல் ஒன்று கடும் சூறாவளியால் வேறு மாநில துறைமுகத்திற்கு சென்று விட்டது. அது சென்ற துறைமுகம் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா எண்ணூர் தான்ப்பா. அடுத்து, உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு மிக விரைவாக பயணம் செய்ய உதவும் போக்குவரத்து வகை எது? வான்வழி தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம்ல. நெக்ஸ்ட் ஒன், மணியின் மாமா கடலில் மீன்பிடிக்க சென்றார். அவர் சென்ற வாகனம் எதுவாக இருக்கக்கூடும்? கடல்னாலே என்னது? படகு தான். அடுத்து, சென்னையிலிருந்து மும்பைக்கு விரைவாக செல்ல எந்த போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும்? எதுப்பா? வான்வழி போக்குவரத்து தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சாலை வழி, நீர்வழி, இருப்பு பாதை வழி மற்றும் வான்வழி ஆகிய 4 வகை போக்குவரத்தும் கொண்ட நகரங்கள் எவை? சென்னை, மும்பை, கொல்கத்தா. இது 3லையுமே 4 வழி போக்குவரத்துமே இருக்கும். அடுத்து, தவறான கூற்று எது? பார்த்தீங்கன்னா, மும்பையிலிருந்து புதுதில்லிக்கு கப்பலில் சென்றேன். மும்பையிலிருந்து புதுதில்லிக்கு கடல் மார்க்கமே கிடையாது. அப்போ அதுதான் தவறான கூற்று. அடுத்து பாருங்கள், சாலை வழி போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வாகனம் எது? மகிழுந்து. ஆமாம் தானேப்பா. கலா சென்னையிலிருந்து புதுடெல்லி செல்ல விரும்புகிறார். அவர் தேர்ந்தெடுக்க இயலாத போக்குவரத்து வகை எது? சென்னையிலேருந்து புதுடெல்லிக்கு என்ன இல்லை, கடல் மார்க்கமே கிடையாது. அது நீர்வழி தேர்ந்தெடுக்க முடியாது. சாலை வழி போகலாம், வான்வழி, இருப்பு பாதை வழி செல்லலாம். சரிங்களாப்பா? ஓகே, இன்றைக்கி இதுக்கு நான் ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே குட்டீஸ். அடுத்து பாருங்கள், தொகுத்தறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா. இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், விஜி தன் தோழியிடம் மயிலுக்கு போர்வை தந்த வள்ளல் குறித்து கூறுகிறாள். அவள் எந்த வள்ளலை பற்றி கூறியிருப்பாள்? பேகன். அடுத்து பார்த்தீங்கன்னா, குதிரைகளை பரிசாக வழங்கிய வள்ளல் யார்? நெடுமுடி காரி. நெக்ஸ்ட் ஒன், தமிழ் வாழ ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்கிய வள்ளல் அதியமான். நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் பாரியின் கொடைத்தன்மை முல்லைக்கு தேர் வழங்கியது. நெக்ஸ்ட் பாருங்கள், மக்கள் வாழ்வதற்காக குடியிருப்புகளை வழங்கிய வள்ளல் யார் அப்படின்னா நெடுமுடி காரி. சரிங்களா? இதான்ப்பா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கோடிட்ட எடுத்து நிரப்புகன்னு கேட்டிருக்காங்களா. பாருங்கள், தோட்டி மலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் நல்லி. பாரி ஆட்சி செய்த பரம்பு மலை அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. வல்வில் ஓரி என்ற வள்ளல் ஆட்சி செய்த மலைப்பகுதி கொல்லிமலை. பழனி மலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் பேகன். நெக்ஸ்ட் ஒன், நெடுமுடி காரி ஆட்சி செய்த திருக்கோவிலூர் அமைந்துள்ள மாவட்டம் எதுனா திருவண்ணாமலை. சரிங்களாப்பா? அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், குற்றாலம் அப்படின்னா தென்காசி. ஒகேனக்கல் பரிசல் சவாரி. வட்டப்பாறை காடு சூழ்ந்த அருவி. தேனி சுருளி அருவி. தலையாறு தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான அருவி தலையாறு தான். அப்புறம் சரியா தவறா பார்க்கலாமா. கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த தட்டையான நிலப்பகுதி மலையாகும். மலையாப்பா? இல்லை, தட்டையானனாலே பீட பூமி தான். சரிங்களா? ஆனால் இங்கே மலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்து, தொட்டபெட்டா சிகரம் நீலகிரி மலையில் அமைந்துள்ளது. இது சரி.
மிகவும் உயரமான இயற்கை நில அமைப்பு சமவெளி. சமவெளி வந்து மிகவும் உயரமாக இருக்கும், சமமாக தானே இருக்கும், அப்போ அது தவறு. கடலோரம் அமைந்த நில அமைப்பு பீடபூமி. கடலோரம் அமைந்தது வந்து சமவெளி தான், ஆனால் பீடபூமின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தவறு. சமவெளிகளை விட பீடபூமிகள் சற்று உயர்ந்து காணப்படும். ஆமாம் தானேப்பா, அது சரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. பாருங்கள், குற்றாலம், ஐந்தருவி, தேனி, தென்காசி. இதில் வேறுபட்ட ஒன்றுனா தேனி தான். ஏன்னா குற்றாலம், ஐந்தருவி, தென்காசி. தென்காசியில் தான் குற்றாலமும் இருக்குது, குற்றாலத்தில் தான் ஐந்தருவியும் இருக்குது. தேனி வந்து வேறுபட்ட ஒன்று. அடுத்து ஒகேனக்கல், தென்காசி, பரிசல் சவாரி, தர்மபுரி. தர்மபுரியில் தான் ஒகேனக்கல் இருக்குது, ஒகேனக்கல்லில் தான் பரிசல் சவாரி செய்ய முடியும். இதில் வேறுபட்ட ஒன்றுனா தென்காசி தான். அடுத்தது கன்னியாகுமரி, வட்டப்பாறை, காடுகள், தேனி. கன்னியாகுமரியில் வட்டப்பாறை இருக்குது, வட்டப்பாறை வந்து அதிக காடுகள் நிறைந்த பகுதி. இது வித்தியாசமானதுன்னா தேனி தான்ப்பா. அடுத்து காவேரி, வட்டப்பாறை, ஒகேனக்கல், சுருளி. பாருங்கள், காவேரி என்பது ரிவர், இதெல்லாம் வருங்களா அருவி. அடுத்து சுருளி, தேனி, தென்காசி, தலையாறு. இதில் தென்காசி தான், ஏன்னா தேனியில் தான் சுருளி இருக்குது, தேனியில் தான் தலையாறுமே இருக்குது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், குறிப்புகள் உணர்த்தும் தமிழ்நாட்டின் எல்லைகளை எழுதுக. என்னென்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டின் வடமேற்கு எல்லை தானே, கன்னடம் எந்தன் மொழி தானே, நான் யார் அப்படின்னா அது கர்நாடகா. தமிழ்நாட்டின் மேற்கு எல்லை தானே, மலையாளம் எந்தன் மொழி தானே, நான் யார், கேரளா. தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லை தானே, நீலக்கடலும் நான் தானே, நான் யார், வங்காள விரிகுடா. அடுத்து தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை தானே, தெலுங்கு எந்தன் மொழி தானே, நான் யார், ஆந்திரா. அடுத்து தமிழ்நாட்டின் தெற்கு எல்லை தானே, பெருங்கடலும் நான் தானே, யார், இந்திய பெருங்கடல். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க. நித்யா மும்பையிலிருந்து சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சாலை வழி அப்படின்னா NH4. அடுத்து சத்யா சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுக்க போக்குவரத்து வகை நீர்வழி. ரஞ்சனி சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு எந்த வாகனத்தில் வந்திருக்கக்கூடும், விமானம். அடுத்து சுபா மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுத்த போக்குவரத்து வகை இருப்பு பாதை வழி. போக்குவரத்து 3 வகைப்படும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், விடுபெற்ற ஒன்றை எழுதுக. இங்கே கொடைத்தன்மை கொடுத்துருக்காங்க, இங்கே வள்ளல் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டிசைப்பவருக்கு ஊர்கள் அளித்தவர் யாருன்னா வல்வில் ஓரி. அடுத்து குடிமக்களுக்கு குடியிருப்புகள் தந்தவர் நல்லி. இங்கே பாரி கொடுத்துருக்காங்க, பாரியோட சிறப்பு என்னென்னா முல்லைக்கு தேர் கொடுத்தது. இங்கே மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் பேகன். அதியமானின் சிறப்பு ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்கியவர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், வகைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா? இங்கே வள்ளல்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆட்சி செய்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. பேகன் ஆட்சி செய்த பகுதி பழனிமலை. இதெல்லாமே இதிலேயே இருக்குப்பா, இதிலேருந்து தான்ப்பா எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து பாரி ஆட்சி செய்த பகுதி பரம்புமலை. நல்லி ஆட்சி செய்த பகுதி தோட்டிமலை. நெடுமுடி காரி ஆட்சி செய்த பகுதி திருக்கோவிலூர். அடுத்து வல்வில் ஓரை ஆட்சி செய்த பகுதி கொல்லிமலை. ஓகேவாப்பா? அடுத்து பாருங்கள், குறுகிய விடையலின்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள், அலையாத்தி காடுகளின் வேறு பெயர்களை எழுதுக. என்னென்ன பெயர்கள்னா சதுப்பு நிலக்காடுகள், மாங்குரோவ் காடுகள். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் வகைகளை எழுதுக. என்னென்ன வகைகள் இருக்குன்னா மிகவும் அடர்த்தியான காடுகள், மிதமான அடர்த்தி கொண்ட காடுகள், திறந்தவெளி காடுகள், பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், அலையாத்தி காடுகள். சரிங்களா? அடுத்து விரிவான விடையளி பாருங்கள். ஏதேனும் 5 வாகனங்களின் பெயர்களையும் அவற்றிற்கான வழித்தடத்தையும் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், மிதிவண்டி சாலை வழி, கப்பல் நீர்வழி, தொடர்வண்டி இருப்பு பாதை வழி, பேருந்து சாலை வழி, விமானம் வான்வழி. ஓகேவாப்பா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ்நாட்டின் எல்லைகளை கொடுக்கப்பட்டுள்ள புறவரி நிலவரைபடத்தில் குறித்திடுக. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வங்காள விரிகுடா, ஆந்திர பிரதேசம், இந்திய பெருங்கடல், கர்நாடகா, கேரளா. இது எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் ஆந்திர பிரதேசம், இந்த இடத்துல கர்நாடகா. அடுத்து பாருங்கன்னா இங்கே வங்காள விரிகுடா, இந்த இடத்துல கேரளா, இது வந்து இந்திய பெருங்கடல். சரிங்களாப்பா? அடுத்து தமிழ்நாடு மாவட்டங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்? 3rd லெசன் அண்ட் தொகுத்தறி மதிப்பீடு ரெண்டுமே இன்றைக்கி கிளாஸில் பார்த்தாச்சு. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.